Hello viewers. So இந்த வீடியோல நாம percentage டாபிக்ல இருந்து we solve some more problems in order to get the clear cut idea about the topic. So இப்போ நம்ம பார்க்க போற first problem வந்து ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. சரிங்களா? இரண்டாவது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9975 எனில் முதலாம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? சரிங்களா? சோ இத நம்ம இனிஷியலா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். இப்போ 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இப்ப இந்த 100 ரூபாயில நான் என்ன பண்றேன்? 5% வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ 105 ரூபாய். இப்போ 105 ரூபாயில எனக்கு என்னவாகுது? 5% குறையுது. கரெக்ட்டுங்களா? அப்போ இதுல 1%ங்கிறது வந்து ₹1.05. அப்ப 5ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 25 சரிங்களா? அப்போ ₹5.25 கழிச்சிட்டா மீதி எனக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி பார்த்தோம்னா ₹99.75. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு அந்த லாஜிக் புரியும். அப்போ 5% இன்க்ரீஸ் ஆகி 5% டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்னுடைய ஒரிஜினல் விலையை விட எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100 இதான் ஒரிஜினல் விலை. அதை விட எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு கம்மியா இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9975. அப்போ வர ஆன்சர் எப்படி இருக்கணும்? கண்டிப்பா 100% இந்த அமௌண்ட்டை விட அதிகமா தான் இருக்கணும் இனிஷியல் வேல்யூ. அப்ப ஆப்ஷன் ஏவும் தப்பு, சியும் தப்பு. சரிங்களா? இப்ப மீதி இருக்கிற ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சர். இப்ப நான் எதர்ச்சியா 100ன்னு எடுத்து போட்டேன். எனக்கு ஆன்சர் 9975. இப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். இப்ப 100 இருக்கிற இடத்துல 10,000 இருந்ததுன்னு வச்சீங்களேன், இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? 9975 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். இப்போ அடுத்த சம் பாருங்க. வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. அதாவது ஒரு பொருளுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து 100%. என்ன பண்றாங்க? இதுல 18% வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 118%. சரிங்களா? இந்த 18%ங்கிறது தான் 10,502 ரூபாய். சொல்றது புரியுதுங்களா? இப்ப இந்த ஜிஎஸ்டி 18% என்ன அப்படிங்கறதுதான் என்னுடைய கொஸ்டின். சரிங்களா? அப்ப therefore 10,502 118ஆல அடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஏன்னா 180x/100. ஸோ இதோட வேல்யூ தான் வந்து எனக்கு என்னது? 10,502. சரிங்களா? அப்ப அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 போட்டுக்கலாமா? 9 8 72 மீதி 7 9 7 16 மீதி 1 9 1 10. அப்ப வர வாய்ப்பு இல்லை. மீதி வந்து எனக்கு என்ன வரும்? 8 தான் வர பாசிபிள் இருக்கு. 8 8 64 மீதி 6 8 6 14 மீதி 1 9. இப்ப ஆட் பண்ணா கிடைக்கும் 6 0 1 106 வரும். அகைன் இங்க 2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப இங்க வந்து என்னன்னு போடலாம்? 9ன்னு போடுங்க. 9 8 72 மீதி 7 16 மீதி 1 10 0. அப்போ 89 இதை அடிச்சோம்னா which is equal to 10,502. அதை அடிச்சோம்னா எனக்கு 89ன்னு வருது. அப்ப x is equal to 8,900. இதான் அந்த பொருளுடைய விலை. மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10,502 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுல பொருளோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ? 8,900. இப்ப லெஸ் பண்ணிட்டா மீதி எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 6 1 1,602 ரூபாய் வரும். இதுதான் வந்து அதனுடைய ஜிஎஸ்டிக்கான மதிப்பு. சரிங்களா? இப்ப அடுத்தது z is equal to x square by y and x comma y are both increased in value by 10%. Find the percentage change in the value of z. ஸோ இது நமக்கு பார்க்க காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். பட் ரொம்ப எளிமையான சம் தான். இப்போ இதுல எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? வேல்யூஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன்.
நான் எல்லாமே டிவிசிபிள்ல இருக்கு. ஸோ இப்போ அடிக்கிற மாதிரி என்ன பண்ணணும், சூஸ் பண்ணிக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துக்கிறேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறேன் சிம்பிளிஃபை பண்றதுக்காக. அப்ப இதோட வேல்யூ வந்து எனக்கு எவ்வளவு வரும், 10² டிவைட் பை 5. அப்ப 100 டிவைட் பை 5 வந்து எவ்வளவு வரும், 20ன்னு வரும். இதுதான் இசடோடைய ஒரிஜினல் வேல்யூ. ஏன்னா ஓகே, இப்போ ரெண்டுமே 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 10ல 10%ங்கிறது 1, 11. சரிங்களா? 5ல 10% அப்படிங்கிறது 0.5, அப்போ 5.5. சரிங்களா? இப்போ இதோடைய ஸ்கொயர் தான் நான் செக் பண்ணணும். ஒரு 121 டிவைட் பை, சரிங்களா, இது வந்து இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5.5 11/2 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா அடிச்சோன்னா 5.5 வரும். அப்போ இந்த 2 இங்க மேல போயிடும். அடிச்சோம்னா 11 11 121, அப்போ 22. அப்போ இசடோட இப்ப புது வேல்யூ என்னது, 22. பழைய வேல்யூ எவ்வளோ, 2. சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ எனக்கு 2 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ, பழசு 20. இந்த 20 கம்பேர் பண்ணக்குள்ள 2 வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டூ 100. ஸோ இதான் ஆன்சர். இங்க அடிச்சோம்னா என்ன வரும், 10. இங்க அடிச்சோம்னா 10. அப்ப therefore 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நீங்க ஃபார்முலாவா போடணும்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி ரேண்டமா நமக்கு தெரிஞ்ச நம்பரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் எளிமையா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்ப அடுத்த சம் போலாம். So when the rate of interest in a bank is reduced from 5 to 4%, a man deposits 2000 more and his annual income remains the same. எனில் the original deposits, அதாவது ஒரு பேங்க்ல உடைய வட்டி விகிதம் வந்து 5ல இருந்து 4ஆக குறையும் போது, சரியா, அப்ப என்ன பண்றாங்க, ஒருவர் ரூபாய் 2000 அதிகமாக முதலீடு செய்வதன் மூலமாக அவரின் ஆண்டு வருமானம் குறையாமல் உள்ளது எனில் அவரின் உண்மையான முதலீடு என்ன? சரிங்களா? இது வந்து ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஆக்சுவலி இது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வரலாம். பட் நமக்கு அந்த மாதிரி எந்த டேர்ம் கொடுக்காததுனால இந்த ப்ராப்ளத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்னா பெர்சன்டேஜ்ல உங்களுக்காக இன்க்ளூட் பண்ணிருக்கிறேன். இப்போ இது ரீசனான இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அகைன் இது ரெண்டு விதமா போடலாம். ஒன்னு ஃபார்முலா வச்சு போடலாம். பட் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றது இல்ல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆன்சர் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். சரி, அது புரிஞ்சுங்களா? ஸோ ஆல்ரெடி இங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. பட் இது எப்படி நான் அப்ரோச் பண்ணணுங்கிறத மட்டும் சொல்றேன். அதாவது சம் ஒரு அமௌண்ட் வந்து அவர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கிறாரு. அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது. 5/100. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து எனக்கு ஒரு வட்டி வரும். சரிங்களா? ஐடெக்ஸ் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வருது. இப்போ இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 4/100 அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ் கூட ஒரு 2000 நான் சேர்த்து போடுறேன்னு வச்சுக்கலாம். எனக்கு அதே வட்டி எனக்கு வருது. மாற போறது கிடையாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இனிஷியலா போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூ. அதே மாதிரி இப்ப 2000 சேர்த்து போட்டா எனக்கு இந்த வேல்யூ மாற போறது கிடையாது. அதுதான் இங்க ரெண்டுக்குமே வட்டி வந்து போத் தி கேசஸ் இட் சுட் பி ஈக்குவல். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நமக்கு ரொம்ப சிம்பிள் ஒர்க் அவுட் பண்றது. அப்போ இது வந்து எனக்கு என்ன தெரியுது, 5x டிவைட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், 4x பிளஸ் 4 2 8000 வருதுங்களா, டிவைட் பை 100 அப்படின்னு வரும். 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். இது ஈக்குவலுக்கு எதாவது கொண்டு போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்னன்னு வரும், 8000 வரும். அப்ப அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு புரியணும் பெர்சன்டேஜ்ல. இனிஷியலா ஒரு அமௌண்ட் இருக்கு, அதுக்கு 5%, அதுக்கு ஒரு வட்டி வருது. வட்டியை குறைச்சதுனால பழைய வட்டி எனக்கு வரணும். சரிங்களா? அப்போ அடிஷனலா 2000 சேர்த்து போடுறாரு. அப்போ இதை நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எளிமையா வந்துடும். சரிங்களா? அடுத்த சம் போவோம். ஒரு பின்னத்தின் தொகுதியை, சரிங்களா, 50% அதிகரித்தும் அதோட பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அந்த பின்னத்தை காண்க. சோ இப்போ இந்த பின்னத்தோட பகுதி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நத்திங் பட் டினாமினேட்டர். தொகுதிங்கிறது வந்து நியூமரேட்டர். சரிங்களா? அப்போ ஒரு பின்னம் அப்படிங்கிறது வந்து
ஆம், என்ன சொல்றது, எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். இதான் அந்த பின்னம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்றேன் நானு 50% இன்க்ரீஸ் பண்றேன். இது ஒரிஜினல் பின்னம். அப்ப இதை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணா 1.5x. அதே மாதிரி தொகுதியை 20% குறைத்தால், இப்போ குறைத்தால் எனக்கு என்ன வரும்? 0.8 டைம்ஸ் ஆஃப் ஒய். 20% குறைச்சிட்டா 80% தான் இருக்கும். 0.8 ஒய். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 3/5. இதுதான் வந்து அவன் கொடுத்துருக்கான். இஸ் வெரி சிம்பிள். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 15 ஐ மீன் இதை வந்து மேலே கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்ப இது 15ன்னு வரும், இது 8ன்னு வரும். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிடுங்க. எக்ஸ் பை ஒய்ங்கிறது ஒரிஜினல் பின்னம். இப்போ 3 இன்டூ 8 டிவைட் பை 5 இன்டூ 15. அவ்வளவுதான். சரிங்களா? 3ஆல் அடிச்சா எனக்கு கிடைக்கும் 5. சரிங்களா? அப்ப 8 டிவைட் பை 25. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். ஸோ அது புரியுதுங்களா? எளிமையானதுதான். நம்ம எப்படி அந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்றோமோ அதை பொறுத்து எனக்கு எளிமையான வகையில என்னுடைய சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ என்னுடைய கடைசி சம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில், இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்க. சோ அதாவது ஒரு பொருள் விக்கல, என்ன பண்றான்? 2 டைம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ 2 டைம் டிஸ்கவுண்ட் கொடுக்காம ஒரே டைம்ல கொடுத்தா எவ்வளவு கொடுக்கலாம்? அதான் கொஷின். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கு டேட்டாவே தெரியலன்னு என்ன சொல்லியிருக்கேன்? அமௌண்ட் 100 ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்க சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த 25% டிஸ்கவுண்ட் வச்சுக்கன்னு கொடுத்துட்றேன். இப்போ அவனுடைய டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 75 ரூபா பொருளோட விலை. இப்பயும் பொருள் விற்கல, நான் என்ன பண்றேன்? இந்தாப்பா இன்னொரு 20% அடிஷனலா வச்சுக்கப்பான்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப இதுல 10% அப்படிங்கிறது வந்து எவ்வளோ? 7 ரூபா 50 காசு. அப்ப 20%ங்கிறது 15 ரூபா. அப்ப அதுல 15 ரூபா டிஸ்கவுண்ட் போக மீதி எவ்வளவு வரும்? 60 ரூபா வரும். அப்போ என்னுடைய ஒரிஜினல் விலைக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 40 ரூபா இருக்கு. அப்ப 40% என்ன பண்ணிடலாம்? மொத்தமா தள்ளுபடின்னு சொல்லிட்டோம்னா டைரக்டா அந்த பொருளை வித்துடலாம். புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஸோ நம்மளுடைய சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேனலை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு டவுட்டட் சம் வந்து இருக்கு, கொஞ்சம் எளிமையான முறையில சொல்யூஷன் தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கூடிய சீக்கிரம் போடப்படும். தேங்க்யூ.